நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். நம்ம ஒரு பக்கோடா போட போகிறோம். கடலை மாவு பக்கோடா. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைங்க. இதோட நம்ம வந்து அரிசி மாவும் கடலை மாவும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அரிசி மாவு, கடலை மாவு. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு 6 டீஸ்பூன் கிட்ட கடலை மாவு இருக்கும். நான் 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ உப்பு, கொஞ்சமாக சோடா, நம்ம பேக்கிங் சோடா இருக்குல்லங்க, அது கொஞ்சமாக போட போகிறோம் அந்த சாஃப்ட்னஸ்க்காக. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா. காரத்துக்காக நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்காக நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ அதை வந்து பிசைஞ்சிடலாம். வந்து ட்ரையாகவே பிசைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் நல்லா உதிரியாக தனித்தனியாக தெரியுதுங்களா? நம்ம பிசைகிறப்ப இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த வெங்காயத்தோட தண்ணியே வந்து இது சில நேரம் இதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு. சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி தேவைப்படுது, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அப்போ தான் இது கரெக்டாக போடுறதுக்கு வரும். இப்போ இது வந்து நம்ம இதுதாங்க இதை போடுறதுக்கான இந்த பாருங்கள் தான் போட போகிறோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து சில பேர் வந்து உருளைக்கிழங்கு கூட துருவி போட்டு செய்வாங்கங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. சப்போஸ் நீங்கள் அது மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஓரளவு சூடு ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் வெந்துடும், அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம எடுத்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எடுத்து சுருட்டி நம்ம வந்து அடுப்பில் போட்டுற வேண்டியதாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக எப்படி அழகு போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இப்போயும் அடுப்பு சிம்மில் தான் வச்சு இதை வந்து வறுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் எப்படி அழகு போல் வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமே இதாயிரும், உள்ளுக்குள்ளே வேகாது, வெளியில் வெந்திருக்கும். நான் இன்றைக்கி வந்து சைட் பை மோர் குழம்பு வச்சுருக்கேன். அதனால தான் மெயினாக இந்த பக்கோடா போட்டேன். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இல்லை, இந்த மோர் குழம்புக்கு அது உள்ளுக்குள்ளே நம்ம வந்து வடை போட்டு சாப்பிடுவோம்னாங்க, அந்த மாதிரி இந்த பக்கோடாவும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். பாருங்கள், செமையாக இருக்குல்ல? டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. என்னை நம்புங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சும்மா வீடியோவுக்காக சொல்லலை, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிறிஸ்பியாக மொறுன்னு வரும்லங்க, அந்த டைமில் இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஓரளவு வெந்துருச்சு, அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு சொன்ன மாதிரி இங்கே மோர் குழம்பு வச்சுருக்கேன். இதோட இந்த பக்கோடாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நல்லதாகிடுச்சா? இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அதை நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். நல்லா எண்ணெய் வடியட்டுங்க, எண்ணெய் வடிஞ்சு எடுங்கங்க. பாருங்க, நம்மளோட பக்கோடா வந்து ரெடிங்க. செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? பாருங்க, நம்ம வந்து அடுத்த பேட்ச் போட்டுருவோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும். பிக்னஸாக இருந்தால் பார்த்துங்க, கை வந்து டக்குன்னு எண்ணெய் தெரிச்சிரும், பார்த்து போடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம எல்லா பக்கோடாவையும் இது மாதிரி போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட
சுட சுட வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அது வெங்காயம் எவ்வளோ கிறிஸ்பியாக, இங்கே பாருங்களேன், தெரியுதா? இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ சூப்பரான சுவையான நம்மளோட வெங்காய பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நான் மோர் குழம்போடு வச்சு சாப்பிட போகிறேன். இது டீக்கு வந்து விரும்பி சாப்பிட்றவங்க நீங்கள் டீ டைமில் இதை கண்டிப்பாக வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. பார்க்குறதுக்கு சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்குல்ல? எஸ், இது வந்து சூப்பரான நம்ம வெங்காய பக்கோடாங்க. எவ்வளோ அழகாக அந்த கருவேப்பிலை எல்லாம் சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்தில். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களில் நான். பாய்ங்க.